எண்ணாகமம் 3ஆம் அதிகாரம். சீனாய் மலையில் கர்த்தர் மோசையோடே பேசின நாளிலே ஆரோன் மோசே என்பவர்களுடைய வம்ச வரலாறாவது: ஆரோனுடைய குமாரர் முதல் பிறந்தவனாகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்பவர்களே. ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு அவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின் நாமங்கள் இவைகளே: நாதாபும் அபியூவும் சீனாய் வனாந்திரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்த போது கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எலெயாசாரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். கர்த்தர் மோசையை நோக்கி, நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் தட்டுமுட்டு முதலானவைகளையும் இஸ்ரவேல் புத்திரரின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்ய கடவர்கள். ஆகையால் லேவியரை ஆரோனிடத்திலும் அவன் குமாரரிடத்திலும் ஒப்பு கொடுப்பாயாக. இஸ்ரவேல் புத்திரரில் இவர்கள் முற்றிலும் அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய். அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரில் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன். அவர்கள் என்னுடையவர்களாயிருக்கிறார்கள். முதற் பேரானவை எல்லாம் என்னுடையவே. நான் எகிப்து தேசத்தில் முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேல் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமுள்ள முதற் பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் என்னுடையவைகளாயிருக்கும். நான் கர்த்தர் என்றார். பின்னும் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் மோசையை நோக்கி, லேவி புத்திரரை அவர்கள் பிதாக்களின் வம்சங்களின்படியே எண்ணுவாயாக. அவர்களில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் எண்ணுவாயாக என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வாக்கின்படி மோசே தனக்கு கற்பிக்கப்பட்ட பிரகாரம் அவர்களை எண்ணினான். லேவியின் குமாரர் தங்கள் நாமங்களின்படியே கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். தங்கள் வம்சத்தின்படியே கெர்சோனுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி, சீமேயி என்பவைகள். தங்கள் வம்சங்களின்படியே கோகாத்துடைய குமாரர் அம்ராம், இத்சேயார், எப்ரோன், ஓசியேல் என்பவர்கள். தங்கள் வம்சங்களின்படியே மெராரியினுடைய குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். இவர்களே லேவியருடைய பிதாக்களின் வம்சத்தார். கெர்சோனின் வழியாய் லிப்னியரின் வம்சமும் சீமேயியர் வம்சமும் தோன்றின. இவைகளே கெர்சோனியரின் வம்சங்கள். அவர்களில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணப்பட்ட போது எண்ணப்பட்டவர்கள் 7500 பேராயிருந்தார்கள். கெர்சோனியரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் மேற்கே பாளையம் இறங்க வேண்டும். கெர்சோனியருடைய தகப்பன் வம்சத்துக்கு தலைவன் லாயேலின் குமாரனாகிய எலியாசாப் என்பவன். ஆசரிப்பு கூடாரத்திலே கெர்சோன் புத்திரரின் காவலாவது வாசஸ்தலமும் கூடாரமும் அதன் மூடியும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவும் வாசஸ்தல தண்டையிலும் பலிபீட தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தொங்குதிரைகளும் பிரகார வாசல் மூடுதிரையும் அவைகளின் வேலைகளுக்கெல்லாம் உரிய அவைகளின் கயிறுகளுமே. கோகாத்தின் வழியாய் அம்ராமியரின் வம்சமும் இத்சேயாரின் வம்சமும் எப்ரோனியரின் வம்சமும் ஓசியேலரின் வம்சமும் தோன்றின. இவைகளே கோகாத்தியரின் வம்சங்கள். 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணப்பட்ட போது பரிசுத்த ஸ்தலத்துக்குரியவைகளை காப்பவர்கள் 8600 பேராயிருந்தார்கள். கோகாத் புத்திரரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் பின்புறமான பக்கத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அவர்களின் தலைவன் ஊசியேலின் குமாரனாகிய எல்சாபான். அவர்களுடைய காவலாவது பெட்டியும் மேஜையும் குத்துவிளக்கும் பீடங்களும் ஆராதனைக்கேற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளும் தொங்குதிரையும் அதனுடைய எல்லா வேலைகளுக்கும் ஏற்றவைகளுமே. ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலெயாசார் என்பவன் லேவியருடைய தலைவர்களுக்கு தலைவனாய் பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிறவர்களுக்கு விசாரிப்புக்காரனாய் இருக்க வேண்டும். மெராரியின் வழியாய் மகேலியரின் வம்சமும் மூசியரின் வம்சமும் தோன்றின. இவைகளே மெராரியின் வம்சங்கள். அவர்களில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணப்பட்ட போது எண்ணப்பட்டவர்கள் 6200 பேராயிருந்தார்கள். அபியாயேலின் குமாரனாகிய சூரிய
பெசலெயேல் என்பவன் அவர்களுக்கு தலைவனாயிருந்தான். இவர்கள் வாசஸ்தலத்தின் வடபுறமான பக்கத்தில் பாளையம் இறங்க வேண்டும். அவர்களுடைய காவல் விசாரிப்பாவது, வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பாள்களும் தூண்களும் பாதங்களும் அதனுடைய எல்லா பனிமுட்டுகளும் அதற்கு அடுத்தவைகள் அனைத்தும் சுற்றுப்பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளுமே. ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்துக்கு முன்பாக சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் கூடாரங்களை போட்டு இறங்கி இஸ்ரவேல் புத்திரரின் காவலுக்கு பதிலாக பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்க வேண்டும். வாசஸ்தலத்தில் சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன். மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய வாக்கின்படி லேவியரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் அவர்களுடைய வம்சங்களின்படியே எண்ணினார்கள். அவர்கள் 27,000 பேராயிருந்தார்கள். அதன் பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற்பேறான ஆண் பிள்ளைகளை எல்லாம் எண்ணி அவர்கள் நாமங்களை தொகையேற்றி இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற்பேறான யாவுக்கும் பதிலாக லேவியரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் உள்ள தலையீட்டான யாவுக்கும் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்கென்று பிரித்தெடு, நான் கர்த்தர் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற்பேறான யாவரையும் எண்ணினான். 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற்பேறான ஆண் பிள்ளைகள் எல்லாரும் பேராக எண்ணப்பட்ட போது 27,273 பேராயிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற்பேறான யாவருக்கும் பதிலாக லேவியரையும் அவர்களுடைய மிருக ஜீவன்களுக்கு பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் பிரித்தெடு. லேவியர் என்னுடையவர்களாயிருப்பார்கள், நான் கர்த்தர். இஸ்ரவேல் புத்திரருடைய முதற்பேறுகளில் லேவியரின் தொகைக்கு அதிகமாயிருந்து மீட்கப்பட வேண்டிய 273 பேரிடத்திலும் நீ தலைக்கு 5 சேக்கல் வீதமாக பரிசுத்த சேக்கல் கணக்கின்படி வாங்குவாயாக. அந்த சேக்கலானது 20 கேரா. லேவியருடைய தொகைக்கு அதிகமானவர்கள் மீட்கப்படும் திரவியத்தை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கொடுப்பாயாக என்றார். அப்படியே லேவியரால் மீட்கப்பட்டவர்களின் தொகைக்கு அதிகமாயிருந்து இன்னும் மீட்கப்பட வேண்டியவர்களுக்கு ஈடாக மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய முதல் பேரானவர்களிடத்தில் 1365 சேக்கல் ஆகிய திரவியத்தை பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி வாங்கி கர்த்தருடைய வாக்கின்படியே மீட்கப்பட்டவர்களின் கிரயத்தை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே கொடுத்தான்.